ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் என்ன பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட இனிஷியல் ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் என்ன, அது என்னென்னலாம் அதில் வரும், ஸோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ் ஆர் யூசஸ் எங்கெங்கெல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இது பண்ணலான்னு சொல்லி அந்த மார்க்கெட்ஸ் பற்றிலாம் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன? ஸோ ஒரு பீப்புள் ஆர் ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்களோட ஏதோ ஒரு கம்பெனியில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பை அண்ட் செல். ஸோ அது ஸ்டாக்காகவோ பாண்ட்ஸாவோ கமாடிட்டிஸாவோ வாங்குறது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் நடக்கும். ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணும், இந்த மார்க்கெட் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற பணம் ஒரு கம்பெனிக்கோ ஒரு கவர்மெண்ட்னா பாண்ட்ஸ் மூலியமாக செக்யூரிட்டிஸ் மூலியமாக நிறைய இது விடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கம்பெனிஸ் ஷேர்ஸ் மூலமாக இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஸ்பியோ அவங்க ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையான நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஒரு ப்ரோக்கர் மூலியமாக நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ இது பண்ணி தான் இப்படி தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அது ஸ்டாக்காவோ ஒரு பாண்ட்ஸாவோ ஒரு கமாடிட்டிஸாவோ நம்ம வாங்கி விற்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இதுதான் நடக்கும். ஸோ மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இங்கே என்னென்ன ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று, பாண்ட் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேஜர் டைப்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில். ஸோ பின்னாடி என்னென்ன மார்க்கெட்லாம் எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்னென்னலாம் இருக்குன்றது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்று தான். ஸோ இது ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இதில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ்பிஐயில் அவங்க ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் எல்லாம் விடுவாங்க. அவர் யாராவது வாங்கினதை விற்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஷேர்ஸை வாங்கலாம். ஸோ இது அப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு ஷேர் யாராவது வாங்குறது விற்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது வாங்குறது என்ன ஆவாங்கன்னா, ஒரு ஒரு ஓனர் கைண்ட் ஆஃப் பார்ஷியல் ஓனர்ஸ் ஆவாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பகுதி, இப்போ நான் ஒரு 10% ஆஃப் த ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னா அதோட ஹோல்டர் நான். ஸோ எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ரிட்டர்ன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ப்ளஸ் டிவைடன்ஸ். கேபிட்டல் கெயின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன். ஸோ 1,50,000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா அந்த 50,000 வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி வாங்கின அமௌண்ட். ஸோ இதுதான் கேபிட்டல் கெயின். அண்ட் டிவைடன்ஸ் என்னன்னா, ஒரு கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கு, ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு, லைக் ஒரு ஷேருக்கு வந்து 2 ரூபாயோ 5 ரூபாயோ 7 ரூபாயோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி கொடுப்பாங்க அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு தான் இருக்குது இந்தியாவில், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ என்எஸ்சி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது எலக்ட்ரானிக் ட்ரேடிங்லாம் வந்து அப்படி தான் பண்ண முடியும். அதுதான் என்எஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணுது. பிஎஸ்சி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லலாம். இண்டிசஸ் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். நிஃப்டி 50 எதில் வரும் ஆகும்னா என்எஸ்சியில் வரும். ஸோ இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகும். ஸோ அதான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சென்செக்ஸ் எதுனா பிஎஸ்சியில் வரும். ஸோ இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் சென்செக்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த டெப்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு அவங்களுக்கு கவர்மெண்ட் கம்பெனி, ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மணி தேவை அப்படின்னா பாண்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை, அதை வந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பாண்டை வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 நான் வந்து ஒரு பாண்டை வாங்கிச்சேன்னா ஒரு 10,000 நான் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு மேபி மேஜராக அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கலாம். ஒரு 10 crores அந்த மாதிரி தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 10,000 20,000 அவங்க பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்கினோம்னா அவங்களோட இதுவாகும். அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, இன்வெஸ்டர்ஸ் லெண்ட் மணி. ஸோ நம்ம வந்து பணம் கொடுத்து அந்த பாண்டை வாங்கிட்டு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் 7% 8% அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுப்பாங்க, லைக் குவார்டர்லியாவோ 6 months ஒன்ஸோ ஆர் இயர்லி ஆர் ஏதாவது மெச்சூரிட்டி டைமில் வந்து நம்ம கொடுப்பாங்க. சேஃபர் தென் ஸ்டாக்ஸ். இதையும் சேஃபர் தென் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இது பண்ணும்போது அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அதை நம்ம ஹோல்ட் பண்ணுற டைமை பொறுத்து அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து. அண்ட் பாண்ட் மார்க்கெட்டும் அந்த மாதிரி கிடையாது.
ஸோ அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு லைக் எஃப்டி மாதிரி அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் பண்ணும்போது அது வந்து ட்ரஸ்டாக தானே இருக்கும். ஸோ இது அண்டர் வந்து ஆர்பிஐ கைடன்ஸ்லாம் இருக்குது, நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணும்போது ரிஸ்க் கம்மி. ஸோ நம்ம பணம் இழக்கிறதுக்கு கம்பேர்ட் டு ஸ்டாக் மார்க்கெட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் தென் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், ஆர்பிஐ இஷ்யூ ட்ரெஷரி பில்ஸ்லாம் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தான் பாண்ட் மார்க்கெட்டில் வரும். ஸோ இந்த பிளேசஸில் தான் வந்து அந்த பாண்ட்ஸ் ஆர் டிஃபென்ஸ் வந்து அவங்க இது கொடுப்பாங்க, நம்ம போய் வாங்கிக்கலாம். அண்ட் தென் மெச்சூரிட்டி வரும்போது விற்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் தென் கமோடிட்டி மார்க்கெட்ஸ். இப்போ கமோடிட்டி மார்க்கெட்ஸ்னால் என்னென்னா அந்த கோல்டு, சில்வரு, ஆயில். இப்போ வேறு கண்ட்ரியில் எத்தனை ஆயில் வாங்கினேன் அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு நான் ட்ரேட் பண்ணேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது ட்ரேடிங். ஸோ ஐ மீன் ட்ரேட். இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் குட்ஸ் வந்து நம்ம வாங்கி இது பண்ணுறது தான் வந்து கமோடிட்டி மார்க்கெட்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த இது நார்மலாக யாருக்குமே தெரியும், இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு அப்போ தான் அது தேவைப்பட்டுக்கலாம். ஏதோ ஒரு பொருள், ஸோ அந்த டைமில் இப்போ ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒன்று அந்த டைம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுக்கலாம். ஸோ அப்போ வாங்கி விற்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஒரு டைமில் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு டைமில் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இது வந்து மேஜாரிட்டியாக அப்படி நடக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் யூஸ் இட் ஃபார் ஹெட்ஜிங் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஹெட்ஜிங்னா என்னன்னா, லைக் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், ஆனால் அதோட விலை வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சி வாங்குறதோ ஒரு டிக்ரீஸ் ஆகும்னு நினச்சி வாங்குறதோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போயே வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமில் நான் எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி மாற்றிக்கிறது, ஆர் எனக்கு எந்த லாஸும் வர மாதிரி இது பண்ணிக்கிறது தான் வந்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் என்னன்னா, நான் ஒரே ஒரு இதில் பண்ணாமல் நிறைய லைக் கோல்டில், சில்வரில் இந்த மாதிரி நிறையா பிளேசஸில் வந்து அது என் மணியை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஸோ ஒரு ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் வந்து கம்மியானாலும் அது அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு எந்த பெருசாக ஐ மீன் ப்ராஃபிட் வரனாலும் லாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைவர்சிஃபிகேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் தென் எம்எஸ்எக்ஸ் அண்ட் என்சிடிஎக்ஸ்னால் இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இதெல்லாம் தான் மார்க்கெட்ஸ். கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் ப்ரைமரி மார்க்கெட். ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட்னா என்னென்னா, இந்த ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் வருவாங்கல்ல. ஸோ இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வருது அப்படின்னா ஐபிஓ மூலமாக தான் வர முடியும். ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுனா, ஸோ ஒரு சர்டன் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட இதெல்லாம். அதுதான் வந்து நியூ செக்யூரிட்டிஸ் ஆர் லிஸ்ட் இஷ்யூட் ஃபார் த ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறது. ஆல்ரெடி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி வைக்கிறது வேறு. இந்த ப்ரைமரி மார்க்கெட்னா அப்போ தான் ஐபிஓ மூலமாக உள்ளே வருவாங்க அந்த கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது செபி இதெல்லாம் போயிட்டு ஒரு டைமில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஐபிஓலேருந்து வரோம், யாராவது எங்கள் இதை வாங்கினா ஒரு லாட் கணக்காக ஒரு இத்தனை லாட்டுன்னு வச்சு லிஸ்ட் பண்ணுவாங்க ஐபிஓவில். ஸோ அது பேர் கூட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்கிறாங்க. லைக் அது கொடுக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து வேணும்னா அந்த கம்பெனி வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் லைக் 14 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது லிஸ்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகலாம். அது அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகும், அந்த மாதிரி ரன் ஆகும். ஆர் எஃபிஓன்னு சொல்லுவாங்க. எஃபிஓன்னு என்னென்னா, இப்போ புதுசாக என் மார்க்கெட்டில் வந்து நான் திரும்பியும் நான் அந்த கம்பெனியில் இருக்கும்போது திரும்பி நான் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் ஐ மீன் இது விடலாம்னு நினைக்கிறேன்னா அப்போ விடுறது தான் எஃபிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோல் என்னென்னா, கேபிட்டல் ஃபார் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மொபைலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ரைமரி மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இந்த ஐபிஓலாம் அதுக்கு தான் ஒர்க் ஆகுது. ஸோ கம்பெனி வந்து உள்ள விட்டு அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்டர்ஸ் நிறையா வர தானே அவங்களோட கம்பெனியுமே டெவலப் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கு. And then examples like LIC IPO for 2022 நடந்துச்சு, அண்ட் Zomato IPO 2021. ஸோ இந்த மாதிரி ஐபிஓ வச்சு ஒரு உள்ளே வருவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் உள்ள வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க அந்த கம்பெனியோட. பிடிச்சிருந்தா அதை அவங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண நிறைய அமௌண்ட் ஆகுங்கும் போது. ஸோ அப்படி தான் அந்த ஐபிஓலாம் இருக்கும். செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு இது மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன், நான் செல் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸாக ட்ரேட் லைக் நான் வாங்கி வச்சுருக்கேன், எங்கே விற்கணும், எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ஒரு 5,000 10,000 அமௌண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், திரும்பி நான் விற்கணும்னா அதே ஸ்டாக்கை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்றுடலாம். அதை இன்னொரு இன்வெஸ்டர் வாங்குவார். ஸோ அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம், ஸோ அவர் வாங்குவார். ஸோ இதுதான் அந்த பை அண்ட் செல் செகண்டரி மார்க்கெட்டில் தான் நடக்கும்.
அண்ட் ப்ரொவைட்ஸ் லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்னு என்னன்னா, இப்போ நான் வாங்கி அந்த ஸ்டாக்காக வாங்கிட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்தால் விற்கிறேன் இல்லை, ஸோ அதை தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டினியூஸ் ப்ரைஸ் டிஸ்கவரியில் அதான் அந்த பணம் ஏறி இறங்குறத பொறுத்து மீறி திரும்பி நான் விற்றுட்டு திரும்பி அந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் லோவாக போகும்போது அந்த ஸ்டாக் வந்து கம்மி பேசணும் திருப்பி கூட வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் கம்பெனிஸ் ஷேர் டவுன் என்எஸ்சி பிஎஸ்சி தான் சொன்னேன். லைக் என்எஸ்சி பிஎஸ்சியில் நம்ம அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி விற்கிறது தான் என்எஸ்சி பிஎஸ்சிஸில் நடக்கும் மோஸ்ட்லி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் அந்த பிஎஸ்சி, என்எஸ்சி, எம்எக்ஸ்எஸ் அண்ட் என்சிடிஎக்ஸ். அண்ட் தென் அதோட ரூல்ஸ். லைக் பிஎஸ்சி தான் ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. ஃபார் சென்செக்ஸ். ஸோ பிஎஸ்சியில் தான் அந்த சென்செக்ஸ் 30 கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகும். அண்ட் என்எஸ்சி லார்ஜஸ்ட் பை ட்ரேடிங் வால்யூம். And then famous for 50 India top 50 companies is low. MX and NCDEX commodities and physical gold, silver, oil இந்த மாதிரி இதெல்லாம் இது வரும். ஸோ இது ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதுக்குள்ளே வருது? டிரான்ஸ்பரன்சி. லைக் இது எல்லாத்துக்குமே ஒரே இதுக்குள்ளே போட்டால் அது ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால தான் இதை பிரித்து ஓகே ஸ்டாக்ஸ்னால் இது, கமாடிட்டிஸ்னால் இது, மாடர்னாக இது அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூஸருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அண்ட் தென் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ட்ரேடிங் அஸ் வெல் அஸ். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு ஒரு ஐ மீன் ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ்குள்ளே கொண்டு வரது இன்னும் பெட்டரான ஈஸியான ஒரு டேயாக இருக்கும். ஸோ இது நான் இப்போ வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. And then at last, thank you for watching this course. And உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், எப்படி பெருக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப பெரிய ரோல். ஸோ நானும் டெய்லி லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், லேர்ன் எவ்ரி டே, ஃபினான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் follow, subscribe and share it with your friends and families. Until next course, see you, bye bye. Thank you.